அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்குப்பூ பற்றி பார்க்கலாம். அதாவது அந்த செடி, இலை, கொடி, அந்த பூ, அதை பற்றி பயன்கள் என்ன. சாதாரணமாக இது வீட்டில் எல்லாரும் வளர்ப்பாங்க. ஓரளவுக்கு இப்போ மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல போகிறோம். கண்டிப்பாங்க. இதுல ரெண்டு வகை இருக்கு. அதுல இந்த வயலட் கலர், ப்ளூ கலர் அதுதான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஆமா, கிடைக்காத பட்சத்துல அது நார்மலா டீ போட்டு சாப்பிடலாம், ஒயிட் கூட. ஆனா முடிந்த அளவு அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ தான் ரொம்ப சிறந்தது. இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இது சாப்பிட்டா என்ன பலன், என்ன பயன்கள், இதுக்கெல்லாம் நல்லது, இதெல்லாம் கியூர் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, இந்த சங்குப்பூவை பட்டர்ஃப்ளை பீட்டி அப்படிம்பாங்க, கிளைட்டோரிஸ் டெர்னேஷியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எதனால அந்த அளவுக்கு ரொம்ப வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதா கருதப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப காமன்லி யூஸ்ட். எதுனால? அதுல இருக்க ஆந்தோசயனன்ஸ். இந்த ஆந்தோசயனன்ஸ் வந்து பாருங்க, இதை குறித்த ரிசர்ச் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வராமையோ அது தடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல அசிட்டல் கோலைன் இருக்கு, நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் கொடுக்கும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுது அப்படின்றது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கம்மி பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ சுகர் பேஷண்ட்க்கு சுகர் லெவல் குறையறதுக்கான நல்ல வாய்ப்பு. ஆமா, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. காரணம் ஆமா, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கொலேஜனை வந்து பூஸ்ட் அப் பண்ணுது. அப்படி இந்த மாதிரி இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு அது யூஸ் ஆகுது. நம்மளுக்கு கான்ஸ்டன்டா அப்பிடைட் இருக்கு பாத்தீங்களா, கிரேவிங்ஸ், சாப்பிடணும்ன்ற உந்துதலை கம்மிப்படுத்துது இல்லைங்களா? ஆமா. அதே போல ஜெனரலா வந்து இப்போ குமட்டல், வாந்தி, பித்தம் அதிகம், அதை தணிக்க செய்யும். அப்புறம் மன அழுத்தம், டிப்ரெஷன் உள்ளவங்க இதை வந்து ரெகுலரா டீ போட்டு சாப்பிடலாம். இப்ப இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்டே எடுத்து கொடுக்குறாங்க, விற்கிறாங்க, கடைக்குள்ள கிடைக்குது. நம்ம நார்மலா வீட்லயே இந்த சீட் போட்டா அந்த கொடி வந்துடும். பெரிய அளவுல கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா ரொம்ப எளிதில வளரக்கூடிய கொடி தான் இது. ரொம்ப ஈஸியா எல்லா ஏரியாவிலையும் நல்லா படர்ந்துரும். அதோட விதையை எடுத்து நீங்க போட்டு வளர்க்கலாம். இந்த இலை கூட ரொம்ப மெடிசினல் வேல்யூ. இன்னைக்கு வந்து இந்த இலை, பூவு, இந்த கொடி எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து பயன்படுத்தி இப்போ பிபிக்கு மெடிசன், சுகருக்கு மெடிசன், அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு, நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு, ஒபிசிட்டிக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ, இன்டைஜஷன் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஆக மொத்தம் இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. டாக்ஸின்ஸ் வெளியே போகக்கூடிய தன்மை இதுக்கு மிகுதியா இருக்கிறதுனால இந்த சங்குப்பூ பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். மக்கள் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. ஆனா சாதாரணமா ஒரு சிட்டில இருக்கிறவங்க கூட ஒரு தொட்டில இது ஈஸியா வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா சிலர் அது பூஜைக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அது உள்ளுக்கு சாப்பிடணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பயன்படுத்துறாங்க, தெரியாதவங்களுக்கு தான் நம்ம இதை நினைவு கூறுறோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.